Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஒரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் அன்றே அங்கே அப்பொழுதே. அன்றே அங்கே அப்பொழுதே. போலீஸ் கமிஷனர் ஆதர்ஷ் இன் கேமரா எனப்படும் ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் நிதானமாக குரலில் பேசிக் கொண்டிருந்தார். கூட்டத்தில் மொத்தம் 7 பேர். டெபுட்டி போலீஸ் கமிஷனர் பார்த்திபராஜன், அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஷர்வேஷ், எஸ்பி நமோ நாராயணன், டிஎஸ்பி பொன் விக்னேஷ், மேலும் 3 கமாண்டோ படை அதிகாரிகள். 7 பேருடைய பார்வைகளும் காதுகளும் கமிஷனர் ஆதர்ஷின் அசையும் உதடுகளை வினாடி நேரம் வீணாக்காமல் கவனித்தன. மேலிடத்திலிருந்து நமக்கு பச்சை விளக்கு காட்டப்பட்டு விட்டது. நாளை கழித்து மறுநாள் சனிக்கிழமை காலை 7 மணிக்கு காசிமேடு கஜாவை என்கவுண்டரில் சாய்த்து விடும்படி கட்டளை. இன்னும் 36 மணி நேரத்துக்கு இந்த செய்தி ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஊமையின் மௌன விரதம் போல நம் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். காசிமேடு கஜா ஒரு புத்திசாலியானதான தாதா. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களை கைக்குள் போட்டு தன் சட்டவிரோத காரியங்களை செழிப்பாக்கிக் கொள்பவன். திரைமறைவில் கூலிப்படை தலைவனாய் இருந்து கொண்டு 22 கொலைகளை செய்தவன். இதுவரைக்கும் அவன் மேல் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியவில்லை. கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை மருந்து, இந்த 3மே அவனுடைய குடிசை தொழில்கள். வெளிநாட்டு இந்தியர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கி தருவதாக பொய் சொல்லி இங்குள்ள தொழிலதிர்வுகளை மோசடி செய்து சம்பவங்கள் இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் இருட்டிலேயே இருக்கின்றன. ஏமாந்த தொழிலதிபர்களில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் போன மாதம் நடந்துள்ளது. நாளுக்கு நாள் கஜாவின் அட்டூழியங்கள் பெருகி அணுக்கதிர்வீச்சு போல தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நாசத்தை தடுக்கத்தான் இந்த என்கவுண்டர். சனிக்கிழமை காலை 7 மணிக்கு கஜாவின் 80 கிலோ உடம்பு அரசாங்க ரவைகளால் துளைக்கப்பட்டு சல்லடையாக மாற வேண்டும். மெதுவான குரலில் பேசி நிறுத்திய கமிஷனர் ஆதர்ஷ் தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த 7 பேரையும் பார்வையால் கழுவி விட்டு கேட்டார். இந்த என்கவுண்டரை எப்படி நடத்துறதுன்னு நமக்குள்ள ஒரு முறை பேசி பார்த்து கொள்வது நல்லது. மிஸ்டர் சர்வேஷ், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த என்கவுண்டர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்? சர்வேஷ் சொல்ல ஆரம்பித்தார். ராத்திரி நேர கடல் காற்று காசிமேட்டு குப்பத்தை அலம்பிக் கொண்டிருக்க பழைய அம்பாசிடர் கார் ஒன்று கடற்கரையோரத்தில் கட்டப்பட்டிருந்த பங்களாவுக்கு முன்பு வந்து நின்றது. டெபுட்டி கமிஷனர் பார்த்திபராஜன் இருட்டில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு காரிலிருந்து இறங்கி கேட்டை நோக்கி போனார். கேட்டில் இருந்த வாட்ச்மேன் அவரை பார்த்து திடுக்கிட பார்த்திபராஜ் சொன்னார், வேலை ஐயாவை பார்க்கணும். உழப்பாங்க சார், ஐயா முன்னாடி ரூமில் தான் இருக்காரு, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கார். பார்த்திபராஜன் நிசப்தமாக இருந்த அந்த பங்களாவுக்குள் நுழைந்து முன்னறைக்கு போக நைட் கவுன் அணிந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கஜா பார்வைக்கு கிடைத்தான். 40 வயது, காட்டெருமை உடம்பு, கையில் வைத்திருந்த கண்ணாடி டம்ளரில் வெளிநாட்டு விஸ்கி பளபளத்தது. ஐயா வணக்கம். பார்த்திபராஜன் பவ்யமாக கும்பிடு போட்டு திரும்பி பார்த்த கஜா தன் பாழ்பட்ட பல்வரிசையை காட்டினான். அட டெபுட்டி சாரா, வாங்க வாங்க, நான் இந்த நேரத்தில் ஐயா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்து. என்ன சொல்லுங்கள்? அது வந்து என்று மென்று விழுங்கிய பார்த்திபராஜன் தயக்கமாய் என்கவுண்டர் விஷயத்தை சொல்ல கஜாவின் கையில் இருந்த விஸ்கி டம்ளர் நழுவி கீழே விழுந்து மண்டையை உடைத்து கொண்டது. என்னது என்கவுண்டரா? ஆமாங்க ஐயா, வர்ற சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலிடத்துலேருந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஐயா, இன்றைக்கி ராத்திரியே நீங்கள் சென்னையை விட்டு வெளியேற போயிடுறது நல்லது. ஊரில் இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுற உங்கள் தங்கமான மனசு எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல. கஜா உயர்த்த முகத்தோடு புன்னகைத்தான். 4-5 மாதமாக அரசியல்வாதிகளுக்கு ஒழுங்காக நான் கப்பம் கட்டலை. அந்த கோபத்தில் என்னை போட்டு தள்ள காக்கி யூனிஃபார்ம்களோட சேர்ந்துட்டாங்க போல இருக்கே. ஐயா, இனிமேல் யாரை திட்டியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி ராத்திரியை தப்பிச்சு தலைமறைவாயிடணும். லேட் பண்ணிகிட்ருக்க வேண்டாங்க ஐயா. லேட் பண்ண ஆபத்து. எங்கே போகிறது டெபுட்டி? ஆந்திரா பக்கம் போயிருங்கய்யா. சரியா போச்சு போ. எனக்கு ஆந்திரா போலீஸுக்கு ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். வாரண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு காத்துட்ருக்காங்க. சென்னையில் ஏதாவது ஒரு பக்கம் ஒண்டிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. கஜா புதுதாய் பெருகிய வேர்வை துடைக்கக்கூட தோன்றாமல் யோசனையோடு நடை போட்டான். 2 நிமிஷம் நடைக்கு பின் நின்றான். டெபுட்டி ஐயா, வேளச்சேரியில் சீப்பாக வந்ததுன்னு ஒரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்கி போட்டிங்களே, அது காலியாக தானே இருக்கே? ஆமாங்க ஐயா, நான் அங்கே போய் தங்கிக்கிறேன். ஐயா, அது அவ்வளோ வசதியாக இருக்காது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 நாளைக்குள்ளே பேச வேண்டியவங்ககிட்ட பேசி
கொடுக்க வேண்டிய பெட்டியை கொடுத்துட்டா என்கவுண்டர் ஆப்ரேஷன் குப்பை கூடைக்கு போயிடும். அரசியல்வாதிகளை பற்றி எனக்கு தெரியாதானே. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி போலீஸ் கமிஷனர் ஆதர்ஷ் இன் கேமரா மீட்டிங்கில் அந்த 7 பேரையும் தனக்கு முன்னால் நிறுத்தி வைத்துக்கொண்டு நெருப்பாய் பொறிந்தார். ஆர் யூ ashamed டு பி policemen? நேற்றுக்கு காலையில் எவ்வளவு ரகசியமாக கூடி பேசி என்கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு திட்டம் போட்டோம். திட்டம் இன்றைக்கி அம்பலம். அந்த காசிமேடு கஜா தலைமறைவாயிட்டான். எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சு? டெபுட்டி கமிஷனர் பார்த்திபராஜன் பதற்றமே இல்லாமல் கமிஷனர் ஏறிட்டார். சார், என்னோட சந்தேகத்தை சொல்லலாமா? சொல்லுங்கள். இந்த இன் கேமரா மீட்டிங்கில் நடக்கிற விஷயத்தை ரிமோட் அப்சர்வர் என்ற கருவி மூலம் யாரோ வெளியே இருந்தபடி ஒட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ், நீங்கள் சொல்கிறது நம்பும்படியா இல்லை. உங்கள் யாரோ ஒருத்தர் கருப்பு ஆடு சார் என்று டிஎஸ்பி பொன் விக்னேஷ் ஏதோ சொல்ல முயல கமிஷனர் ஆதர்ஷ் நாற்காலை தள்ளிக்கொண்டு கோபாவசமாக எழுந்தார். ஐ டோன்ட் வாண்ட் எனி அக்லி எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் சைட். ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். பெருமூச்சோடு 7 பேர் தலைகளை தொங்க போட்டுக்கொண்டு வெளியேறினார். மறுநாள் சனிக்கிழமை காலை மணி 6:45 வேளச்சேரி பங்களா. நீளமான கொட்டாவியோடு கஜா படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருக்க காப்பி டம்ளரோடு உள்ளே வந்தார் பார்த்திபராஜன். பவ்யமாய் நீட்டினார். ஐயா, காஃபி. கஜா டம்ளரை வாங்கி கொண்டு சிரித்தார். டெபுட்டி, உங்களை இப்படி லுங்கி பலியனில் பார்க்கும்போது காரைக்குடியிலேருந்து வந்த சமையலாள் மாதிரி இருக்கீங்க. தோளில் துண்டு ஒன்று தான் பாக்கி என்றவன். இன்றைக்கி என்ன டிஃபன்? இன்றைக்கி என்ன டிஃபனு சொல்லுங்கள் என்று கேட்டான். டிஃபனா? எதுக்கு டிஃபனு? இன்னைக்கு காலையில் சாப்பிட வேண்டாமா? ஐயா, இப்போ மணி 6:50. இன்னும் 10 நிமிஷம் போனால் 7 மணி ஆகிடும். சரியா 7 மணிக்கு ஏற்கனவே திட்டம் போட்டபடி நான் உங்களை என்கவுண்டர் பண்ணி ஆகணும். கஜாவின் முகம் அடியோடு கருத்துது. யோ டெபுட்டி, என்ன வளர்ற? பார்த்திபராஜன் தன் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு புன்னகைத்தார். இது உளறல் இல்லை கஜா, சரியாக 7 மணிக்கு நடக்க போகிற உண்மை. உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ளுறதுக்காக மேலிடம் 2 தடவை எங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க. நாங்களும் தனி அறையில் கூடி பேசி என்கவுண்டருக்கான தேதியையும் நேரத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. உன்னை என்கவுண்டர் பண்ண வேண்டாம்னு தகவல் வரும். இந்த தடவையும் அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நானும் கமிஷனரும் தனிப்பட்ட முறையில் பேசி இப்படி ஒரு பைபாஸ் திட்டம் போட்டு உன்னை தனிமைப்படுத்தணும். கடந்த 1 வருஷ காலமாக கேடு கெட்ட உன்னை ஐயா ஐயான்னு கூப்பிட்டு கூழ கும்பிடு போட்டு பேசினது இப்படி ஒரு பொன்னான சந்தர்ப்பத்துக்காகத்தான். பார்த்திபராஜன் பேச பேச கஜா மரண பயத்தில் மூச்சு காற்றுக்காக தவித்தான். வெளியே பூட்ஸ் சப்தங்கள். முற்றும்.